Hello friends, welcome to Sumathi's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை. இது ஒரு பேச்சுலர்ஸ்க்கு எளிமையான செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி. இது எல்லாத்துக்கும் சாதம், அதாவது புலாவ், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் வறுவல் தோத்து போகும் இந்த ரெசிபிக்கு. அந்த அளவுக்கு இது ஈக்குவலா அவ்வளோ நல்லா இருக்கும். செய்யவும் சிம்பிளா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு காலிஃப்ளவர் ஒரு பெரிய காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் உப்பு தண்ணியில் கட் பண்ணதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணியை எடுத்துட்டு ட்ரையாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். மற்றது தேவையானது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தலை அரை டீஸ்பூன். பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பொடி பெரும்பாலும் கறி மசாலா பொடின்னு எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்லேயே தயாரிச்சதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த மசாலா, இப்போ ஃபிஷ் மசாலா, சிக்கன் மசாலா, இல்லை தந்தூரி மசாலா, என்ன உங்கள்கிட்ட குழம்பு மசாலா அந்த மாதிரி இருக்கோ அதில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். மிளகா பொடி இங்கே 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, தேவையான அளவு எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரில் நான் இங்கே சொல்லியிருக்க இந்த பொடிகளை மட்டும் போட்டு மஞ்சள் பொடியும் அதோட ஆட் பண்ணி உப்பையும் சேர்த்து நல்லா காலிஃப்ளவரில் மேரினேட் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மேரினேட் பண்ணது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரில் எல்லா மசாலா, அரிசி மாவு எல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இது ஓடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இந்த கலந்து வச்சுட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்குது. இதில் லேசாக தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி லேசாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. கால் கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருப்பேன். ஊற்றினதுக்கப்புறம் ஹீட்டை லோவில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெட்டி விடுங்க. நல்லா இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி, ரொம்ப சுலபமாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் நல்லா வேகிற வச்சு அடிக்கடி மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய் இதில் 3/4 தான் வெந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் 3/4 வெந்ததுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக தான் விட்டேன், ஆனாலும் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது பாருங்கள். இது ஒரு சிம்பிளான டிஷ் தான், ஆனால் நிறைய பேருக்கு புதுசாக, அதாவது பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு காலிஃப்ளவர் முதல்ல சமைக்கும் போது இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க காய் வேகணும். அப்புறம் அது ஒரு மாதிரி சொதன்னு போயிடும். அதனால் ஒரு சிம்பிளான ரெசிபி நான் சொல்கிறேன். இதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இது இரும்பு பேனில் பண்ணுறதுனால ஒரே சத்தமாக இருக்குது. அதுவும் நான் இன்றைக்கி மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், சத்தத்தை பொறுத்துக்கங்க. இது ஏன் இரும்பு பேனில் பண்ணுறேன்னா, இரும்பு பேனில் பண்ணுறது எப்போவுமே நம்ம வறுவல் ஆகட்டும் ரொம்ப நேரம் நம்ம அதில் வச்சுருப்போம். நம்ம இரும்பு நம்ம சமையல்லையும் சேரவும் வாங்க. அதனால் இரும்பில் பண்ணுற சமையல் எப்போவுமே நல்லது. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதோட கலரே பார்க்க ரொம்ப டெம்டிங்காக நல்லா இருக்குது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அன்றைக்கி ஏதாவது வேறு ஏதாவது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சு பாருங்கள். ஒரு அசைவத்துக்கு ஈடாக சிக்கன் வறுவல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மேலால் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது நான் பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் இரும்பில் பண்ணுறேன். நான் இரும்பு பேனில் பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் இரும்பு பேனில் பண்ணுறது. ஏன்னா அது நம்ம பண்ணுறது வந்து சில டெக்னிக்ஸ்லாம் தேவை. அதே சமயம் உங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுலேயும் ரொம்ப கஷ்டம். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பேன் யூஸ் பண்ணுறீங்களோ, சட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. Thanks for watching. Like, comment and subscribe for more weekly videos.